ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி புதுசாக ஃபோன் வாங்கியிருக்கிறேன். என்ன ஃபோன் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத செப்பரேட்டாக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன மாடல் ஃபோன் வாங்கினேன், என்ன பிராண்டில் வாங்கினேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட்டு ஐஃபோன் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய அந்த எடிட்டிங் ஒர்க் எல்லாமே நான் ஐஃபோன் மூலமாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சேனல் ஆரம்பித்து ஒரு 6 மந்த்ஸ்லேயே என்னோடய ஐஃபோன் ஒரு சில ப்ராப்ளம், அதாவது பேட்ரி ப்ராப்ளம் வந்தது. நான் அந்த ஐஃபோன் வாங்கி கரெக்டாக 2 இயர்ஸ் வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சமையல் பண்ணும்போதெல்லாம் ஃபோன் பக்கத்தில் வச்சு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். மேபி அந்த ப்ராப்ளம்னாலையான்னு தெரியலை, பேட்ரி ப்ராப்ளம் வந்தது. சார்ஜே நிற்கலை, திரும்ப திரும்ப ட்ரெயின் ஆகிட்டே இருந்தது. அதனால் திரும்ப ஐஃபோன் ஸ்டோரில், சென்னையில் உள்ள ஐஃபோன் ஸ்டோர்லேயே நான் சர்வீஸ் கொடுத்துருந்தேன். ஒரு 4500 வாங்கி திரும்ப புதுசாக ஒரு பேட்ரி போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனாலுமே அந்த பேட்ரியும் திரும்ப திரும்ப ட்ரெயின் ஆகிட்டே இருந்து அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஒரு நாள். ஸோ அதுக்கப்புறமா நான் நார்மல் ஃபோன் வாங்கியிருந்தேன். ஐஃபோன் வாங்க வேணான்ட்டு விவோ ஃபோன் புதுசாக வாங்கியிருந்தேன். அதுதான் இத்தனை நாளும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது நல்லா தான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. இங்கே வந்ததுலேருந்தே ஐஃபோன் வாங்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தோம். பட் 1 இயர் ஆயிடுச்சு. இந்த இயர் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு ஐஃபோன் வாங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தப்போ பிளாக் ஃப்ரைடே அப்போ ஒரு $100 ஆப்பிள் ஸ்டோர் ஆஃபர் கொடுப்பாங்க. நம்ம ஃபோன் வாங்கும்போது $100 கிஃப்ட் கூப்பன் மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க. ஃபோன் அமௌண்ட்டில் அது ரெடியூஸ் ஆகாது, ஒரு கிஃப்ட் கூப்பன் மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம ஃபோன் வாங்கினதுக்கப்புறமா வேறு ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு அந்த கார்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச கலர் 14 தான் இருந்தது. ரோஸ் கோல்டு அல்லது பிங்க் கலர் வாங்கணும்னு நான் நினச்சிருந்தேன். அதனால் 14 தான் இருந்தது. ஆனால் ஹஸ்பண்ட் ஒரே இதாக 15 இப்போ உள்ள அப்டேட்டட் மாடலே வாங்கிடுவோம், வாங்குறோம் அதே வாங்கிடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. பசங்க கிட்டக்க கலர் ஆப்ஷனுக்கு கேட்டப்போ டைட்டானியம் ஆர் ஒயிட்னு கேட்டப்போ பசங்க 2 பேருக்குமே டைட்டானியம் கலர் தான் பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ஆப்ஷனே எடுத்துக்கலான்ட்டு நான் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் டைட்டானியம் கலர் எடுத்திருந்தேன். ஃபோனோட ரைட் சைடில் ஒரு குட்டி பட்டன் இருக்கும், எல்லா ஃபோன்லேயும் இருக்கிற மாதிரி. அதை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஆன் ஆகிட்டு ஒரு சில லாங்குவேஜஸில் ஹலோ ஆப்ஷன் அந்த ஹலோங்கிறது கொடுக்கும். அதை நம்ம ஸ்வைப் அப் பண்ணோன்னா நம்ம லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்துட்டு, கண்ட்ரி நான் கனடாவில் இருக்கிறதுனால கனடா கொடுத்துருக்குறேன். அப்புறம் அப்பியரன்ஸ் கேட்கும். நான் ஐஃபோனில் டிஃபால்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் குயிக் ஸ்டார்ட்னு கேட்கும். நம்ம ஏற்கனவே ஐஃபோன் டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தோன்னா அது மூலமாக பண்ணிக்கலாம். நான் நார்மல் ஃபோன் வச்சுருந்ததுனால செட்டப் வித்தவுட் டிவைஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளோட வைஃபை கேட்கும். நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம வைஃபையோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணினதுக்கப்புறமா டேட்டா அண்ட் ப்ரைவசியில் நான் இதுக்கெலாம் கண்டினியூ கொடுத்துட்டேன். ஸோ யாருக்காக செட் பண்ணுறோன்னா எனக்காக. ஸோ அதனால் செட்டப் ஃபார் மை செல்ஃப் கொடுத்துட்டு என்னோடய ஃபேஸ் ஐடி மூலமாகவும் பாஸ்கோட் மூலமாகவும் நான் அதை எனேபிள் பண்ணிக்கிட்டேன். தென் டேட்டாக்கு டோன்ட் ட்ரான்ஸ்ஃபர் எனிதிங் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆப்பிள் ஐடியோட கனெக்ட் பண்ண சொல்லும். ஏற்கனவே நான் ஐஃபோன் யூஸ் பண்ணியிருந்ததுனால என்னோடய பழைய ஐடியும் பாஸ்வேர்டும் யூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை பாஸ்வேர்டை மறந்துட்டோம் அப்படின்னா அதிலே ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தா வேறு ஏதாவது ஆப்பிள் டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது மூலமாக நம்ம பாஸ்வேர்டை திரும்ப எடுத்து நம்ம அதே ஐடிக்குள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம மெயில் மூலமாக கூட நம்ம ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னா நம்ம இது பாஸ்வேர்டை திரும்ப ரீக்ரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா உள்ள எல்லா செட்டிங்ஸ், அதாவது சிரிக்கு ஆடியோ செட்டிங்ஸு, இந்த மாதிரி வைஃபை இல்லாட்டி செல்லுலார் டேட்டா செட்டிங்ஸ், இந்த மாதிரி செட்டிங்ஸ்க்கு எல்லாமே நான் செட்டப் லேட்டர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த டிவைஸில் உள்ள நியூ மெத்தடாலஜி உள்ளலாம் காட்டுச்சு. அந்த நம்ம ஃபோனை சைலண்ட் மோடில் எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஜென்ரலான திங்ஸ் எல்லாமே அது டிஸ்பிளேயில் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஐஃபோன் வெல்கம் கொடுத்து ஸ்டார்ட் ஆகிடுது. இதுக்கப்புறமா எந்தெந்த ஆப்க்கெலாம் நம்ம என்னென்ன அசஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத லேட்டராக போய் நம்ம செட்டிங்ஸில் போய் மாற்றிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெதர்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக லொக்கேஷன் அசஸ் கொடுக்கணும். மேப்புக்கு தேவைப்பட்ட நேரம் அலோ வைல் யூஸிங் த ஆப், அந்த மாதிரி ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் லேட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணி பார்த்து நம்ம கண்ட்ரோல் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். நான் ஆப்பிள் ஸ்டோர் போகும்போது ஆக்சுவலாக மாடல்ஸ் பார்ப்போம், ஃபோனோட கலர்ஸ் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்தேன். நாங்கள் ஐஃபோன் 15 வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ப்ரோ மேக்ஸ் வாங்கலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா ஸ்டாக் கேட்டப்போ ஸ்டாக் இருந்தது. இதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் போகிறதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தப்போ
ஃபர்ஸ்ட்டு வந்து 3 days 4 daysன்னு காட்டுச்சு. பட் நாங்கள் வாங்க போகிற அன்னைக்கு பார்த்தப்போ ஸ்டோரில் அவைலபிலிட்டி இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டுச்சு. அதனால தான் வந்து உடனே வாங்கிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி வாங்குவோன்னு எதிர்பார்க்கல. ஸ்டாக் இருந்ததுனால நமக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணணுன்னா அந்நேரமே கொடுத்துட்றாங்க. ஸோ நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்த மறுநாள் வந்து இது வாங்கியிருந்தோம். கவர் வாங்காமல் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால மறுநாள் தான் வந்து அமேசானில் இந்த கவர் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்து ப்ரைம் இருக்கிறதுனால நமக்கு உடனே வந்து வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா இதில் வந்து என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம இந்த கவர் வாங்கும் போதே வந்து நான் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு எல்லாமே இருக்கிற மாதிரி சேர்ந்து இருக்கிற மாதிரியே செட்டப்பாக கொடுத்துட்டேன். இதில் வந்து 2 ஸ்க்ராட்ச் கார்டு இருந்தது, ஒரு கவர் இருந்தது. அது போக எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குற மாதிரி யூஸ்வலாக ஒரு நம்ம டஸ்ட்டெல்லாம் தொடச்சிக்கிற மாதிரி ஃபைபர் கிளாத் இந்த மாதிரிலாம் விஷயம் இருந்தது. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளோட அந்த ஸ்க்ராட்ச் கார்டு மாட்டுறதுக்கு தனியாக ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆரஞ்சு கலரில் தனியாக அந்த ஃபோன் கவர் மாதிரியே ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது மூலமாக நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து ஒரு ஆப்க்காக ஒரு இது கொடுத்துருந்தாங்க, ஸ்கேன் பண்ணிக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம், இந்த QR கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஃபோனில் வந்து அந்த ஸ்க்ராட்ச் கார்டு இதெல்லாம் ஒட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதிலே வந்து அந்த நமக்கு கோடு யூஸ் பண்ணிலாம் பண்ணணும்னு தேவையில்லை. நார்மலாகவே அதிலே வந்து ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதிலேயே வந்து பார்த்தாலே தெரியும் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. தென் இது மாதிரி குட்டியாக ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு குட்டி போர்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது மேலே நம்ம டிவைஸை வச்சுட்டு ஒவ்வொன்றா வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் காஸ்ட்டே வந்து ஒரு $20 தான் வந்துச்சு. $20க்கு ஃபுல்லாகவே நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு, கவரு இது எல்லாமே செட்டாக வந்து வந்துருச்சு. ஸ்க்ராட்ச் கார்டு மட்டும் 2 இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த ஐஃபோன் வந்து மறுநாள் தான் வந்து நாங்கள் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஆன் பண்ணோம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம அஸ் யூஷுவல் சிம்மை மாற்றணும். சிம் வந்து நம்ம குட்டி சிம் தான். இது வந்து சிங்கிள் சிம் தான் போட முடியும். ஐஃபோன்னாலே சிங்கிள் சிம் தான் வரும். டூயல் சிம் வந்து நம்ம போட முடியாது. சிம்மை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த குட்டியாக கொடுத்துருக்குற அந்த போர்டு மேலே நாங்கள் ஃபோனை வச்சுட்டோம். அது வந்து ஹைட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் ஐஃபோனோட அந்த பாக்ஸை வச்சுட்டு அது மேலே அந்த குட்டி போர்டை வச்சு அது மேலே திரும்பியும் டிவைஸை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த கொடுத்துருந்த வெட் வைப்ஸை வச்சு ஃபுல்லாகவே வந்து ஃபோனை தொடச்சிட்டு தென் மைக்ரோஃபைபர் கிளாத் மூலமாக ஃபுல்லாக ஃபோன் வந்து தொடச்சி எடுத்துட்டோம். தொடச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து ஃபோன் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் கார்டை அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு வந்து நம்ம மேலே வச்சு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ராட்ச் கார்டு போடுறதுக்கு முன்னாடி ஃபோனில் ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டிக்கரை வச்சு நம்ம டச் பண்ணி எடுத்துட்டோன்னா வந்து அது பண்ணிக்கலாம். பட் நம்ம ஃபோன் வந்து புது ஃபோன் தானே, அதனால் அது தேவை இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தேவைப்படலை, அது யூஸ் பண்ணிக்கல. ஸ்க்ராட்ச் கார்டை மட்டும் இது மேலே அப்படியே மேலே வச்சுட்டு வந்து பாதி ஃபில்ம் கவரை மட்டும் எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு மீதி ஃபில்ம் கவரை இன்னொரு சைடு மூலமாக அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபோன் கவர் இருக்கிறதுனால கரெக்டாக அதுவே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே உள்ளே போய் செட் ஆன மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறமா நம்மளோட ஃபிங்கரை வச்சு ஃபோனோட சென்டரில் அல்லது ஒரு எண்டில் அப்படியே லைட்டாக டச் பண்ணோன்னா அதுக்குள்ளக்க அந்த அப்படியே இந்த வாட்டர் பபிள் மாதிரி ஃபுல்லாக மூவ் ஆகி அந்த கவர்க்குள்ளக்க நல்லா அப்படியே செட் ஆகி வந்துடும். யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டுற வேலைலாம் நம்ம அதிலே ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது ஊர்லலாம் வந்து கடையில் தான் வந்து கொடுப்போம். நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு ஃபோனு ரெண்டையும் போய் கொடுத்தோன்னா ஒரு $20 இல்லை $30 கேட்டு நம்ம போட்டு தந்துடுவாங்க. பட் இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு டிவைஸ் கொடுக்குறதுனால நம்ம வந்து யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நம்மளே வந்து நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக அது வந்துருச்சு. எனக்கு வந்து அந்த ஃபோனோட எண்டில் மட்டும் லைட்டாக ஒரு குட்டி ட்ராப் மாதிரி அந்த ஏர் பபிள் மாதிரி நினச்சி, மற்றபடி நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பர்ஃபெக்டாக போட்டிருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத்தை வச்சு திரும்ப வந்து அது மேலேயே நல்லா வைப் பண்ணி விட்டுட்டு அந்த ஆரஞ்சு கலர் கவர் எடுத்ததுக்கப்புறமா இந்த நம்ம கார்டில் வந்து இன்னொரு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோனில் வந்து 3 கேமரா இருக்குது இல்லையா, அந்த கேமராவுக்கு தனியாக ஒரு கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம அந்த ஸ்க்ராட்ச் கார்டும் அந்த கவரும் வாங்கும்போது செட்டோடையே வந்து குட்டியாக தனியாக இதுக்குன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த இதை மாட்டுறதுக்கு திரும்ப வந்து கேமராவை லைட்டாக அந்த வைப்ஸ் வச்சும் மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சும் நான் தொடச்சிட்டு அந்த குட்டி இதை வந்து அந்த 3 கண்ணு மாதிரி இருக்குல்ல, அந்த கண்ணுக்கு மட்டும் தனியாக ஒரு குட்டி டிவைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபோனோட கவரை திரும்ப வந்து அது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோனோட கவர் பின்னாடியும் குட்டி ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி அது பின்னாடியும் கொடுத்துருந்தாங்க. அது எதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னே தெரியல. நம்ம ஃபோனை மாட்டினதுக்கப்புறமா அந்த கவர் பின்னாடி உள்ள ஸ்க்ராட்ச் கார்டையும் எடுத்துட்டால் நம்ம ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு.
இந்த ஐஃபோன் அன்பாக்சிங் வீடியோவை லாஸ்ட் வீடியோவோடையே அட்டாச் பண்ணியிருந்தா வீடியோவோட லென்த்து அதிகமாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது அன்பாக்சிங் வீடியோன்னு தனியாக நம்ம போட்டுட்டா தேவைப்படுறவங்க மட்டும் இதை பார்த்துப்பாங்க, மற்றவங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிப்பாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் ஸ்டைல் vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.